வணக்கம், வெல்கம் டு தேவி கிச்சன். நாம் இப்போது சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். முதல்ல சிக்கன் ஒரு 3/4 கிலோ வாங்கி இந்த மாதிரி கழுவி நான் வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கொஞ்சம் சாமான் போட்டு பெசரி ஊற வச்சுக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். இதை நம்ம அப்படியே பெசரி ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊறட்டும். வாங்க நம்ம பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிரியாணி எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 5 டீஸ்பூன் வர்ற மாதிரி நான் ஆயில் சேர்த்துருக்கேன். 5 டேபிள் ஸ்பூனு. இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காய், 2 ஸ்டாரு, ஒரு 10 கிராம்பு, கொஞ்சம் பிரியாணி இலை போட்டுக்கிறேன். என்கிட்ட ஜாதிபத்திரி இல்லை. நீங்கள் ஜாதிபத்திரி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கட்டும்.
இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பீஸாக ஒரு 30 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 1-2மா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே இந்த வெங்காயத்தை போடுங்க. கூட 3 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா, வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 5-6 தக்காளி, பெரிய தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது, இந்த மாதிரி ஒட்டாமல் வருது, எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு உள்ள உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல வேறு அந்த சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நான் 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம் சிக்கனில். நான் காரம் மீடியமாக தான் போட்டிருக்கேன். காரம், ஆயில் எல்லாம். உங்களுக்கு காரம், ஆயில் ஜாஸ்தியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 நேரமாக ஊறிடுச்சு. இந்த சிக்கனை நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நான் 3/4 கிலோ அரிசி, பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். வதங்கட்டும். நான் வந்து இந்த டம்ளரால் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ. இந்த சிக்கன் வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். வாங்க, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா சிக்கன் வந்து சுருங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் அது இருந்தால் தான் நல்லா அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் வந்து அதில் ஏறும். இதுலேயே ஒரு 3/4 பங்கு சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம். இப்போ நான் 3 டம்ளருக்கு 5-5.25 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம்.
எங்களுக்கு ஆயில் காரம் எல்லாம் கம்மியாக தான் இருக்கணும், அதனால் நான் அளவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஆயிலெலாம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தழை போடுறோம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் திரும்ப புழிஞ்சிக்கலாம். இப்போ இது கொதிக்கிட்டோம். கொதிச்சப்போ நான் அரிசி வந்து ஒரு களைஞ்சி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இது கொதி வந்த பிற்பாடு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவு வரவும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அளவு வரவும் அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடி இப்போ வெயிட் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ திறந்து பார்த்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா நீட்டாக எப்படி இருக்குன்னு. வாசமும் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பாருங்கள், கரண்டியாலே எடுக்கிறேன். சிக்கன்லாம் நல்லா வெந்துருக்கு. உப்பு காரம் எல்லாம் நல்லாவே சேர்ந்துருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். காரம், உப்பு, ஆயில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். பாய்.